இல்லாமல் ஆகிக்கொண்டிருக்கிறது. இது தொடர்பாக இப்போது நடந்து கொண்டிருக்கக்கூடிய சட்டமன்ற கூட்டத்தொடரில் கேள்வி எழுப்பினேன். அதற்கு சுகாதாரத்துறை அமைச்சர் அவர்கள் மல்டி லெவல் கார் பார்க்கிங் ஒன்று அமைத்து தருவதற்காக அரசு உத்தேசித்திருக்கிறது என்கின்ற பதிலை எனக்கு அளித்தார். ஆனாலும் கூட இங்கு இருக்கக்கூடிய நிறைய கட்டிடங்கள் மிகுந்த பழமையான கட்டிடங்கள். இவற்றை எல்லாம் அகற்றிவிட்டு இந்த இடத்திலே அடித்தளத்திலே வாகன நிறுத்த வசதியோடு பல மாடி கட்டிடங்களை அமைத்தால் இன்னும் கூட அரசு மருத்துவமனைக்கு அதிகமான நோயாளிகள் வர முடியும். இன்னும் வசதியாக கூட இங்கே வந்து அவர்கள் சிகிச்சை பெற முடியும். இதற்கான ஒரு திட்டத்தை, கோரிக்கையை நான் மாநில சுகாதாரத்துறை அமைச்சரிடமும் மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர், இப்போது எங்களுடைய தேசிய தலைவராக இருக்கின்ற திரு ஜே.பி. நட்டாஜி அவர்களிடமும் கொடுக்க இருக்கிறேன். இது தொடர்பான ஆவணங்கள், அந்த திட்டத்தை எப்படி அமைக்கலாம் என்பது குறித்து பொதுப்பணித்துறை அதிகாரிகள் எனக்கு அந்த ஆவணங்களை எல்லாம் கொடுக்க தயாராக இருக்கிறார்கள். நிச்சயமாக கோவை அரசு மருத்துவமனைக்கு இன்னும் அதிகமான வசதிகளோடு கூடுதல் சிகிச்சை பெறக்கூடிய அளவிலே இங்கு புதிய ஒரு மாற்று திட்டங்கள் இருந்தாலும் கூட அதில் என்னுடைய பங்களிப்பை கொடுப்பதற்கு நான் தயாராக இருக்கிறேன். இன்று கோவைக்கு புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கக்கூடிய எங்களுடைய மாநில தலைவர், சட்டமன்ற குழு தலைவர் திரு நயினா நாகேந்திரன் அவர்கள் இன்று மாலை வர இருக்கிறார். நேற்று காலையிலிருந்து தமிழகத்தினுடைய சுற்றுப்பயணத்தை அவர் துவங்கி இருக்கிறார். நேற்று காலையில் செங்கல்பட்டு, மாலை வேலூர், இன்று காலை சேலம், இன்று மாலை கோவை என தொடர்ச்சியாக கட்சியினுடைய நிர்வாகிகளை, பொதுமக்களை சந்திப்பதற்காக மாநில தலைவருடைய சுற்றுப்பயணம் சூறாவளி சுற்றுப்பயணமாக இப்போது நடந்து கொண்டிருக்கிறது. தேர்தல் வர இருக்கிறது. தேர்தலுக்கான தயாரிப்பு பணிகள், புதிதாக நிர்வாகிகள் நியமனம், கட்சியிலே அடிமட்ட அளவிலே பூத் அளவில் கட்சியை வலுப்படுத்துவது, இவை இல்லாமல் தேர்தல் வியூகங்கள், கட்சியினுடைய தலைமை கொடுக்கின்ற பணிகளை செய்வது என பாரதிய ஜனதா கட்சி எப்போதும் போல சுறுசுறுப்பாக இயங்கிக் கொண்டிருக்கிறது. இன்று மாலை வரக்கூடிய மாநில தலைவர் அவர்களுக்கு உற்சாகமான வரவேற்பு கொடுப்பதற்கு கோவையினுடைய அத்தனை நிர்வாகிகளும் அதற்கான ஏற்பாட்டிலே இருந்து கொண்டிருக்கிறார்கள். இவை இல்லாமல் இந்த பகுதியினுடைய பல்வேறு பிரச்சனைகளை சட்டப்பேரவையிலே மாநிலத்தினுடைய முதலமைச்சர் அவர்களுக்கும் சம்பந்தப்பட்ட துறையினுடைய அமைச்சர்களுக்கும் தொடர்ச்சியாக கொடுத்து கொண்டிருக்கிறோம். ஒரு சிலவற்றை நிறைவேற்றி தருகிறோம் என்று வாக்குறுதி கொடுத்திருக்கிறார்கள். வாக்குறுதியை நிறைவேற்றுவார்கள் என்று நாங்கள் காத்திருக்கிறோம். இவை இல்லாமல் கோவையினுடைய அடுத்த கட்ட வளர்ச்சிக்காக இன்னும் கூட புதிதான திட்டங்கள் அரசாங்கம் அறிவிக்கும். இன்னும் கூட நிறைய துறைகளுடைய அறிவிப்புகள் எல்லாம் இருக்கிறது.